இது வேந்தரின் மக்கள் சபை. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது தமிழ்நாட்டில். இங்க 4 முனை போட்டி. வாக்குப்பதிவு சதவீதமும் வெளியாகி இருக்கிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா முரண்பாடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை வைத்து நம்ம சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒன்று வந்து எப்போவுமே ஒரு தேர்தல் அப்படின்னாலே ரஜினி ரசிகர்களுடைய வாக்கு யாருக்கு, இது திரும்ப திரும்ப பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த முறையும் ரஜினி ரசிகர்களுடைய வாக்கு யாருக்கு கிடைத்திருக்கும்? அதே போன்று தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்திருந்தார் விஜய் அவர்கள். 2026 தான் இலக்கு அப்படின்னு காத்திருக்கிறார்கள். அப்ப இந்த முறை அவர்களுடைய வாக்கு யாருக்கு போயிருக்கும்? இவர்களுடைய இந்த வாக்குகள் எல்லாம் ரஜினி ரசிகர்களாக இருக்கட்டும், விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய வாக்குகள்லாம் இப்போ பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு சதவீதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? எந்த கட்சிக்காவது அது கூடுதல் குறைவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி ரஜினி விஜய் ரசிகர்களின் ஓட்டு யாருக்கு கிடைத்தது என்ற தலைப்பில் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் காந்தராஜ் அவர்கள், சினிமா ஸ்டண்ட் டைரக்டர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள் மற்றும் பாஜகவின் திரு செல்வம் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். வணக்கம். முதல் கேள்வியை நான் காந்தராஜ் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ரஜினி ரசிகர்களுடைய வாக்கு யாருக்கு? நீங்கள் ஒரு தப்பான ஆளை கூப்பிட்டீங்க. நான் சினிமா பார்க்கறதோட சரி, அதில் வர்ற நடிகர்களை பற்றியோ நடிகைகளை பற்றியோ எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. படம் நல்லா இருந்தால் பார்ப்பேன், அவ்வளோதான். இந்த ரசிப்புத்தன்மை, கொடி பிடிச்சிக்கிட்டு போகிறது, மொதல் ஷோ போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு கிடையாது. ரஜினியை நான் நடிகராக தான் பார்த்தேன். இந்த கேள்விக்கு எனக்கு என்ன பதில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரஜினி ஒரு காலத்தில் அரசியலுக்கு வருவார், கட்சியை ஆரம்பிப்பார். அதனால் தமிழ்நாட்டுடைய அரசியலே மாறிடுங்கிற அளவுக்கு நீங்கள் ஊடகங்கள்லாம் ஒரு தூக்கி விட்டீங்க. அவர் ஒரு ஆமாம், இப்போ உங்களால் தூக்கி விடப்பட்டவர் தான். சரி, அவர் சினிமாவில் ஒரு பேசாமல் போயிட்டு தான் இருந்தார். விடுவோனான்னு சொல்லி நீங்கள்லாம் ஏற்றி சினிமாவில் பேசாம எங்க போனாரு? பேசிட்டு தானே இருந்தார் அரசியலை பத்தி. அவரு நீங்களே என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க, அவருக்கு புடியே கொடுக்கலையே. ஸ்டண்ட்டு தான் அடித்தார். சில டைலாக்ஸ் பேசினார். வந்தால் நான் லேட்டஸ்ட்டாக தான் வருவேன், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன், எப்போ வருமோ அப்போ வருவேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருந்தார். ஒழிய வரவே இல்லை. நடுமத்தில் ஒரு சிச்சுவேஷனில் என்ன பண்ணார், அவர் வந்து அரசியலுக்கு வர்ற மாதிரி சொல்லி கட்சி அமைப்புகள்லாம் இது பண்ணார். உடம்பு கொரோனா வந்தது, படுத்தார், நான் சாக்கிற மாதிரி ஆகிட்டேன்னு சொன்னார். போனார். அதுக்கப்புறம் அரசியலே இல்லை. அவர் வந்து அரசியல் பேசுகிறது ஒரு தடவை பேசினார். ஒரு குண்டு வெடிப்பு ஒன்று நடந்தபோது, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடந்தபோது, இது வந்து அதிமுக ஆதரவாக போயிடக்கூடாது, மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னார். அந்த சமயத்தில் அதிமுக தான் வெற்றி அடைஞ்சது. அவருடைய இது குரல் வந்து பெருசாக எடுபடல. ஆனால் 1996 நமக்கு திமுக இந்த பக்கம் வந்து மூப்பனார் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மறு ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியும். அதுல வந்து திமுக வெற்றி பெற்று அப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த கோவை மாத்தினார். ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நான் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டேன்னாரு. அவருடைய நிலைப்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்குது. அவர் எந்த கட்சியில் இருக்கார், எங்கே இருக்க போகிறாரு, எப்படி போவார், யாருக்குமே தெரியல. கடைசியில் இன்றைக்கி வந்து அரசியலுக்கே வராமல் இன்றைக்கி இந்த தேர்தல் சமயத்தில் ஒரு குரலே கொடுக்கல. அதுக்கு அடுத்தபடி இன்றைக்கி ரஜினியினுடைய சார் சினிமாவை சேர்ந்தவர் தான் இருக்கிறாரு. ஓப்பனாகவே சொல்கிறேன், அவருடைய படங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அவருடைய கடைசியாக வந்த பெருசாக ஓடின படம் என்ன ஓடிச்சு? படையப்பாவுக்கு பிறகு அவருடைய படங்கள்லாம் வந்து சாதாரண படங்கள் தான். சூப்பர் ஸ்டாருங்கிற பழைய பெருங்காய டப்பாவாக தான் அவர் இருந்தார் ஒழிய அவர் விஷயம் ஜெயிலர்லாம் வசூல்ல அள்ளி ஆமாம் அள்ளி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? வழக்கமாக ரஜினி படங்களுக்கு என்ன அவருக்கு சாருக்கே தெரியும். படம் போட்ட உடனே ஹாலிவுட் படங்களை மிஞ்சிய வசூல்னு போட்டுருவீங்க. ஒரு வாரம் கழிச்சு விநியோகஸ்தர் போர்க்கொடி ரஜினி வீட்டு முன்னாள் மறியல் நடந்ததா இல்லையா? படம் கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அதுதான் நடந்துக்கிடுது. படையப்பாவுக்கு பிறகு அவருக்கு எந்த படமும் கொள்கிற அளவில் ஓடலை. பேட்டை வந்தது, அண்ணாத்தை வந்தது, தர்பார் வந்தது, என்னென்னவோ படங்கள் வந்தது தெரிஞ்சுதா, போனது தெரிஞ்சுதா. இப்போ கடைசியாக லால் சலாம்னு ஒரு படம் வந்தது தெரிஞ்சுதா, போனது தெரிஞ்சுதா. லால் சலாம் வரைக்கும் கரெக்டாக சொல்கிறீங்க, அப்புறம் வந்தது தெரிஞ்சுதா, போனது தெரிஞ்சுதா. அவர் பாருங்க அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறார் பாருங்க. அது எப்படி தெரியும்னா, வார பத்திரிகைகள் எடுத்து பார்த்தா இப்படி ஒரு படம் வந்துருக்கிறதே தெரியும். நான் பேப்பர் கூட படிக்க மாட்டேன். ரஜினி ஃபோட்டோ வந்தால் தேடி பார்த்துருங்க. தேடி அது ஏமா பத்திரிகை பிரிக்கும் போது முன்னாடி இருந்தாக்கா பார்க்காம என்ன பண்ணுவீங்க?
இதுக்கு தேடி பார்க்குறேன். உங்கள் ஆசையெல்லாம் சொல்கிறீங்க, தேடி பார்க்குறோம். அப்ப முன்னாடி இன்னமும் முன்னாடி போட வேண்டிய அளவுக்கு ரஜினி இருக்கிறாருங்கறத மறக்க முடியுமா? 25 ரூபாய் போட்டு ஒரு புக்கை வாங்குறோம்மா, அதை வாங்கினாக்கா அது வந்து இப்போ எல்லா பக்கமும் படிச்சுக்கிட்டு தான் போவேன். படிச்சுக்கிட்டு போகும்போது இதுவும் வருது. இந்த இடத்துக்கு வரும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்கிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள் ஆசையை நான் தீர்த்து வச்சுட்டேன். அப்படி தேடி பார்த்தீங்களா? ஆமாம்மா, தேடி பார்த்தேன். சார், இப்ப இன்னமும் ரஜினியை பற்றிய பேச்சு வர்ற அளவுக்கு அவர் இருக்கிறார். அதாவது ஏன்னா நீங்கள் இதைத்தான் கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் டைட்டிலே நீங்கள் இன்னும் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? ரஜினியும் விஜய் ரசிகர்களும் தேர்தலையே மாற்றி விடுவார்களாங்கிற பழைய காலத்து விஷயத்தில் இருக்கிறீங்க. இன்னைக்கு சினிமா எங்கே இருக்குது? இன்னமும் ரஜினி ரசிகர்கள் இருக்கிறாங்க, உயிரோடு இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை உயிரோடு இருக்காங்க. ரஜினிக்கு வயசு 75 ஆச்சு, அவருடைய ரசிகர்களுக்கு 70 ஆச்சு. இன்னும் அவங்க என் கேஸ் எல்லாம் காலாவதி. ஆனா பாருங்க, யங்ஸ்டர்ஸ் கூட, குழந்தைகள் கூட இன்னமும் ரஜினி படங்களை விரும்பி பாக்குறாங்க அப்படின்னு இருக்கு. இப்ப அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருந்துகிட்டு தானே சார் இருக்கிறாங்க. நீங்க மொத்தமா 70 வயசானவங்க தான் ரஜினி ரசிகர்கள், அதோட முடிஞ்சு போச்சு அவங்க கதை அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இப்ப அந்த ஒரு வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கேட்டகரி எப்படி இருக்கு? அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க? ரஜினி ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இவ்வளோ தீவிரமாக சொல்கிறீங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு ஆத்தட்டிக்காவும் அத்தாரிட்டேட்டிவாகவும் சொல்கிறீங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லுங்க. நம்பர் இல்லைன்னா இந்த கேள்வியை கேட்குறீங்க. நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் கட்சிக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன அது மாதிரியே தான் ரசிகர்கள் இன்னமும் வரக்கூடிய விஷயங்களை வச்சு தான் ரசிகர்கள். ஒரு சீசன்ல அவர் வந்து பீக்ல இருந்தாருமா, அவர் சொன்னதுதாங்கிற அளவுக்கு அவர் பெருசா வந்தார். அன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும். ரஜினிக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அவருக்கு வந்து மண்ணின் மைந்தர் இல்லைங்கிற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. அவருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருந்ததுனால தான் அவரால் தைரியமாக வர முடியல. ரெண்டாவது, ரஜினி கஷ்டப்பட்டு வந்தவர். திடீர்னு வந்து உள்ளே நுழைஞ்சு இன்னைக்கு காலையில் வந்தார், மறுநாள் ராத்திரி ஸ்டார் ஆகிட்டாருங்கிற மாதிரி இல்லை. அவர் படிப்படியாக வந்தார். தமிழ் படத்துக்கு வரும்போது அவர் கொஞ்சம் பெருசாக வந்தார். அதுக்கு முன்னாடி கன்னட படங்களில் சின்ன சின்ன ரோல்லாம் அவர் நடிச்சுக்கிட்டு வந்திருக்கார். நடிச்சுக்கிட்டு இருந்தவரை தமிழுக்கு கூட்டிகிட்டு வந்து பாலச்சந்தர். தமிழுக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு வந்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து மேலே வந்தார். உழைப்பின் மறுமை அவருக்கு தெரியும். அப்படி வந்த செல்வம் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு செல்வத்தை கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்த செல்வத்தை இந்த மாதிரி விஷயத்தில் அவர் கட்சியை ஆரம்பித்தார். ஏன் கலைச்சார் தெரியுங்களா? ஆரம்பித்த உடனே ஒரு கூட்டம் வந்து சேர்ந்தது. பார்த்தார் என்ன மாதிரி ஆளுங்கன்னு. ஆஹா, கண்டக்டராக இருந்து சினிமாவுக்கு வந்து இவ்வளோ மேலே வந்த நம்மளை இந்த கூட்டம் வந்து மறுபடியும் கண்டக்டர் வேலை கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சப்பறம் தான். யார் அந்த கூட்டம்? அது வேண்டாம். அந்த ஒரு கூட்டம் இருக்குது. எங்கள் காலத்திலலாம் சில பேர் இருப்பாங்கம்மா, யார் கட்சி ஆரம்பித்தாலும் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவர் சேர்ந்தார்னு வந்துடும். அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் இருந்தாங்க. இப்போ கூட இருக்காங்க. ஒரு பிரபல நடிகை இன்றைக்கி வந்து அவங்க இல்லாத கட்சியே கிடையாது. சர்வ கட்சி தலைவிகள் எல்லா கட்சியிலும் இருந்திருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்குது. எந்த இடத்துல காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ள, எந்த இடத்துல போனால் லாபம் கிடைக்குதுன்னு போகிற கூட்டம். அது மாதிரி கூட்டம் எல்லா காலத்துலையுமே உண்டு. இன்றைக்கி ரஜினி சொல்லி எந்த தேர்தலில் வந்து தேர்தல் மாறிச்சுன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன். இதுவரையிலும் ரஜினி தமிழ்நாட்டுக்கு வந்து பாப்புலர் ஆகி சூப்பர் ஸ்டார் ஆகி அவர் சொன்னதுனால தான் இந்த தேர்தலில் இந்த கட்சி வெற்றி பெற்றதுன்னு ஏதாவது ஒரு தேர்தலை சொல்லுங்க. 96 தேர்தல் அதனால தான் ஜெயிச்சது நீங்க சொன்னீங்கன்னா நாங்க சரின்னு போக வேண்டியது. வேற என்ன பண்ண முடியும்? இல்ல அது இல்லன்னு நீங்க மறுக்க முடியுமா? ஆமான்னு நீங்க ஆமான்னு அழுத்தி சொன்னதுக்கு பிறகு நான் எப்படிமா மறுக்க முடியும்? நீங்க அப்படித்தானுங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்க தான் அதனால தான் ஜெயிச்சது சத்தியம். உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன் கருத்து இல்லை? நீங்க தான் கருத்து சொல்லுங்க. என்ன பேச விடலையே. ஜெயிச்சது அவங்களால தான். நீங்க பேசிட்டீங்க, இதுக்கு சொல்லுங்க. அழுத்தம் திருத்தமா சொல்லிவிட்டீங்க. அதனால தான் ஜெயிச்சது. அப்புறம் உங்ககிட்ட நீங்க சொல்லுங்க. 1996 தேர்தல்ல திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ரஜினி கொடுத்த வாய்ஸ் காரணமா இல்லையா? அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதுதான் காரணம் சொல்றீங்களா நீங்க? அதுதான் கேள்வி. அதுதான் காரணமா சொல்லுங்க. அப்ப திமுக தொண்டர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்களும் ஓட்டே போடல, ரஜினி ரசிகர்கள் போட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? சரி, அது கொடுத்ததுனால ஒரு காரணம். அவரும் ஒரு காரணம். என்னுடைய ஓட்டும் ஒரு காரணம். அப்ப நான் கொடுத்த ஆதரவுனால தான் ஜெயிச்சான்னு சொல்லுவீங்களா? சரி, நான் எடுத்துக்கிறேன்.
செல்வம் அவர்கள்ட்ட, அப்போ ரஜினியுடைய வாய்ஸ் யாருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு தரையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது, ஒரு சமூக வலைத்தளங்கள்ல மோதிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரஜினி வர்சஸ் விஜய் அப்படிங்கிறது இன்னமும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை எல்லாருமே திரும்ப திரும்ப 70 வயசுக்கு மேல இருந்தாலும் ரஜினி அவர்களுக்கான அந்த மாஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா காந்தராஜ் அவர்கள் அது வேற, காலி பெருங்காய டப்பா அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இப்போ இந்த விஷயத்துல பாக்குறோம் அப்படின்னா ரஜினியுடைய அந்த வாய்ஸுக்கு வீரியம் இருந்ததா இல்லையா, அது எப்போ குறைய ஆரம்பிச்சது? நான் மரியாதைக்குரிய ஐயா காந்தராஜ் அவர்கள் திராவிட இயக்கத்துல அது ஐயா ராஜாராம் அவர்கள், மூத்த தலைவர் ராஜாராம் அவர்களுடைய சகோதரர். அதனால அவங்க திராவிட இயக்கத்துல ரொம்ப அனுபவம் பெற்றவங்க. அவங்க கருத்தை மறுக்க வேண்டிய நிலையில இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 1967ல மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்டு அவர்கள் சிகிச்சையில, ஆஸ்பத்திரியில சிகிச்சையில இருந்தாங்க, மருத்துவமனையில. அப்ப அவர் குண்டடிப்பட்டு சிகிச்சையில் அவருக்கு கட்டு போட்டிருந்தாங்க கழுத்துல. அதை போட்டுதான் திமுக வெற்றி பெறுவதற்கு அது ஒரு காரணமா அமைஞ்சது. அது மறுக்க இன்னும் ஐயா காந்தராஜ் அவர்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. 1967ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை அண்ணாவுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணா அவர்கள் சட்டமன்றத்துக்கு போட்டியிடல, நாடாளுமன்றத்திற்கு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு தான் அண்ணா போட்டியிட்டாங்க. அது ஒரு செய்தி. ரெண்டாவது 1996ல ஒரு நிமிஷம் செல்வம், இந்த இடத்துல அப்ப காந்தராஜ் அவர்களுடைய பாணியிலே நான் கேக்குறேன், எம்ஜிஆர் அவர்கள் அந்த குண்டடிப்பட்ட அந்த படத்தினாலதான் திமுக ஜெயிச்சுதா அல்லது அதுவும் ஒரு காரணமா? இதானே சார் உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இல்ல, அது மிக முக்கியமான காரணம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா எல்லாரும் தேர்தல் நிதி கொடுக்கும் போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அண்ணாட்ட தேர்தல் நிதி கொடுக்கும் போது அண்ணா சொன்னது என்ன, நீ தேர்தல் நிதி தர வேண்டாம், உன்னுடைய முகத்தை காண்பித்தால் 30,000 ஓட்டுகள் விழும்னு சொல்லி அண்ணா சொன்னது ஐயா காந்தராஜ் அவர்களுக்கு தெரியும். ஒரு சின்ன இடைமறிப்பு ஒண்ணு செய்யலாமா? 67ல எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதுனாலதான் வெற்றி பெற்றார். 71ல எம்ஜிஆர் எங்க இருந்தார்? எலெக்ஷன் டைம்ல திமுகவில் இருந்தார். எங்க இருந்தார்? தேர்தல் முடிவுகள் வரும்போது அவர் எங்க இருந்தார்? இல்ல, எந்த ஊர்ல இருந்தார்? ஞாபகப்படுத்தி பாருங்க, எந்த ஊர்ல இருந்தார்? 71ல அவரை காட்டி தான் ஜெயிச்சாங்களா? இல்லையா? 234 இடங்களில் 183 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் வச்சா ஜெயிச்சாங்களா? தோத்து போடுவோம் பயந்துகிட்டு நேபாளுக்கு போயிட்டார். எம்ஜிஆருக்கு கழுத்துல கட்டு போட்டு முகத்தை காட்டா 30,000 ஓட்டுன்னு அண்ணா சொன்னதெல்லாம் அவ்வளவு அழகா சொல்றீங்களே. தோத்து போயிடுவோம் பயந்துட்டு அவர் நேபாளல போய் உட்கார்ந்துகிட்டார். கல்யாணமே பண்ணிக்க போறாருங்கிற அளவுக்கு அன்னைக்கு ரூமர்ஸ் இருக்கு. ஆனா 67ல அது உண்மையா இல்லையா காந்தராஜ் அவர்கள்ட்ட? அவரும் ஒரு காரணம்னு நீங்க சொன்னீங்களா? அவ்வளவுதான். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில இல்ல அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். அண்ணா வெற்றி அடைவோன்னு எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடியே கோடி காட்டிட்டாங்க. அதாவது கார்பரேஷன் எலெக்ஷன்ல, சென்னை மாநகராட்சி எலெக்ஷன்ல திமுக வெற்றி அடைஞ்சிருச்சு. வெற்றி அடைஞ்ச போது யாருமே எதிர்பார்க்கல, என்னடா இது எப்படிடா வந்தாங்கன்னு. 57 தேர்தலில் 15 இடங்களில் வெற்றி அடைஞ்ச போது காமராஜரை கூப்பிட்டு நேரு கேட்குறாரு, என்னையா ஒரு அடையாளம் தெரியாத கட்சி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, 15 இடத்துல ஜெயிச்சிருக்கேன், அடுத்த எலெக்ஷனில் பாருங்கன்னார் காமராஜர். 62ல் நின்னாங்க. 62ல் திமுக பெருசாக நிற்குது. என்ன ஆச்சுன்னா 15 இடத்துல வெற்றி பெற்றாங்க இல்லையா? 57ல 14 இடங்கள்ல திமுக தோத்துச்சு. அண்ணாவும் தோத்தார். அண்ணாவே தோத்தார். நடேச முதலியார் ஒரு பண முதலியை நிக்க வச்சு அவரை தோக்கடிச்சாங்க. அண்ணாவே தோத்தார். கலைஞர் மட்டுமே ஜெயிச்சார். ஆனா தேர்தல் முடிவுகள் என்னாச்சுன்னா 15 இடங்கள்ல ஜெயிச்ச திமுக 52 இடங்கள்ல ஜெயிச்சது 62ல. அப்ப நேரு மறுபடியும் கூப்பிட்டார். இருங்க, உடனே நேரு கூப்பிட்டார். என்னையா சொல்ற அப்படின்னாரு. காமராஜர் என்ன சொன்னார் தெரியுங்களா? தடை போட்டிருக்கார். நேரு முடியாதுன்ட்டார். ஜனநாயக நாட்டில் எந்த கட்சியும் அரசியல் கட்சிக்கு தடை போட முடியாதுன்ட்டார். அந்த நேரத்தில் இன்னொரு ஐடியா கொடுத்தாங்க காங்கிரஸ்காரர்கள். பிரிவினை கேட்டாங்க கட்சிக்கு தடை விதிக்கணும்னு. உடனே அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அண்ணாவுக்கு நேரம் சரியா இருந்தது. அந்த நேரத்தில் சைனீஸ் அக்ரஷன், சீன ஆக்கிரமிப்பு. உடனே அண்ணா என்ன பண்ணாரு? அதுக்காக தான் விட்டார். அவர் சொன்னார்,
திராவிட நாடு என்ன காரணத்துக்காக கேட்டேனோ அந்த காரணங்கள் இன்னும் இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் நான் திராவிட நாடு கேட்டு இந்தியாவை பலவீனப்படுத்த விரும்பவில்லை. இப்போதைக்கு அந்த கோரிக்கையை ஒத்தி வைக்கிறேன், கைவிடல, ஒத்தி வைக்கிறேன். உடனே இவங்க கூட்டத்தை உடனே இவங்க கூட்டம் சேர்ந்துக்கிட்டு அண்ணாவை ஏத்துக்கிட்டு இருந்த அந்த கண்ணதாசன் இந்த மாதிரி கூட்டமெல்லாம் சேர்ந்துட்டு திராவிட நாடு இறந்து விட்டதுன்னு ஒப்பாரி வச்செல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் 67 அதுக்கு பிறகுதான் அண்ணா வந்து இதெல்லாம் இருக்கும்போது ஜெயிக்க முடியாதுன்ற அவர் வந்து ஆட்சிக்கு வருவான்னு எதிர்பார்க்கல. மிகப்பெரிய பலமான கட்சியா வருவோன்னு எதிர்பார்த்தார் ஒழிய டெல்லிக்கு போறதுக்கு தான் முடிவெடுத்தார். அதுக்கு ஆனா 132 இடங்கள்ல வெற்றி பெற்றார். அல்ல, அதுக்கு தான் பெரிய காரணமா உதவுனாரா எம்ஜிஆர்னு கேக்குறாங்க. ஒரு எம்ஜிஆரும் ஒரு காரணங்க. அன்னைக்கு இருந்த அச்சு ஊடகங்கள் திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருந்தவர்கள் அத்தனை பேரும் அப்படி இருந்தவங்க. உடனே ஆசையை தீர்த்துக்கிட்டாங்க. இருங்க, அதே உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்னைக்கு உடனே எழுதிட்டாங்க, அண்ணாவினால ஜெயிக்கல, எம்ஜிஆர்னால தான் ஜெயிச்சது, ஆசையை தீர்த்துக்கிட்டாங்க. 71 எப்படி ஜெயிச்சாங்க? அதாவது 1971 ஐயா காந்தராஜ் அவர்களுக்கு நினைவுபடுத்துற 72 வரை ஆட்சி இருந்தது. 1967 ஆட்சிக்கு வந்த திமுக 68 அண்ணா மறைகிறார், 69 கலைஞர் முதலமைச்சர், 67 ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு 72 வரையும் வாய்ப்பு இருந்த போது அன்றைக்கு காங்கிரஸ் சிண்டிகேட் பிரிஞ்சுது. அகில இந்திய அளவில் சிண்டிகேட் பிரிஞ்ச உடனே இந்திரா காந்தி அம்மா என்ன செஞ்சாங்கன்னா நாடாளுமன்றத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு தேர்தல் நடத்தினார்கள். அப்பொழுது திமுகவோடு கூட்டணி சேர்ந்து நாடாளுமன்றத்திற்கோடு சட்டமன்றத்தையும் ஒரு வருஷத்துக்கு முன்னால 72 நடக்க வேண்டிய தேர்தல் 71 கலைஞர் வச்சாரு. காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து காங்கிரசுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கூட கிடையாது, கொடுக்கல. திமுக ஐயா 183 இடம் சொல்றேன். அப்பொழுது திமுக 183 இடங்கள் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றது. அதனால இதையும் நீங்க வந்து சம்பந்தப்படுத்த வேண்டாம், அதோட விட்டுருவோம். இதை மாத்திரம் எடுத்துக்கணும். உங்களுக்கு இது வார்த்தையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு சார். திரும்ப திரும்ப என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? இல்ல சார், இல்லமா அதை விட்டுணுமா, அதை விட்டுணுமா, இதை எடுத்துக்கணும். பண்ணணும், 1 மணி நேரம் பண்ணணும், அது வேண்டாம். இப்போ 91 இருந்து 96 வரையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆட்சி நடத்துற காலத்துல அன்றைக்கு திமுக ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற்றது. கலைஞர் மட்டும் துறைமுகத்துல வெற்றி பெற்றார். கலைஞர் மட்டும் துறைமுகத்துல கரையேறி வந்தா அதுக்கு பிறகு அவர் ராஜினாமா பண்ணிட்டு பிறகு அதுல துறைமுக செல்வராஜு எழும்பூர் தொகுதியில பருதி இளம் 2 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் திமுக இருந்தாங்க. அதுக்கு பிறகு 93 திமுகவில் வைகோ வெளியே வந்து பழுவப்பட்டாங்க. 96 தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியில அன்றைக்கு நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார். அன்றைக்கு மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்கள் முரண்பட்டு அவர் வெளியே வரார். அப்பொழுது பத்திரிகையாளர், மதிப்புமிக்க பத்திரிகையாளர் சோ அவர்கள் மிக சாமர்த்தியமாக சோ அவர்களுடைய நட்பை, யாரு கலைஞர் அதுவரை சோவுக்கு முன்பட்டிருந்த கலைஞர் அவர்கள் சோவை பயன்படுத்தி ரஜினிகாந்துக்கு சோவுக்கு இருக்கின்ற நெருக்கத்தை பயன்படுத்தி ரஜினியை வாய்ஸ் கொடுக்க வச்சாரு. ரஜினியோட வாய்ஸ் ஒரு காரணம், அது மறுக்கவே முடியாது. இல்லைன்னா அரசியல் வேறு வேறு திசையில போயிருக்கும். அதை விட்டு அது ஒரு காரணமா இல்ல அதுவே மிகப்பெரிய காரணமா அமைஞ்சதான்? மிகப்பெரிய காரணம், மறுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் மிகவும் சோர்ந்து போய் திமுகவை எப்படியாவது தூக்கி நிறுத்த வேண்டும், திமுக மிகப்பெரிய அளவில் தோல்வியில் கிடக்கு, திமுகவை தூக்கி நிறுத்தணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது அன்றைக்கு அவர்கள் வளர்ப்பு மகனின் திருமணம் நடத்தி கொஞ்சம் அதிருப்திகள் அதிகமாக இருந்தது. அந்த அதிருப்தியை அறுவடை செய்யணும்னு சொன்னா மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்க வச்சது கலைஞர், ஆரம்பிக்க வச்சது அதையெல்லாம் சோவுக்கும் ரஜினிக்கு இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி கலைஞர் மிக சாமர்த்தியமாக காய் நகர்த்தி அன்றைக்கு வெற்றி பெற்றார், ரஜினியை பயன்படுத்தி. இதான் உண்மை. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சுருக்கமா
ஆமா, அவங்க ஐயா 2 இடத்துல அனுமதிச்சிட்டீங்க. இன்னொன்னு யாருல இப்பொழுது ரஜினி அவர்களுடைய வாக்கு யாருக்கு போயிருக்கும்? இப்படி ஒரு ஒரு அனுமானமான கேள்வி. என்னுடைய பதிலும் கூட அனுமானமா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரஜினி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜினி அவர்கள் எதிர்காலத்துல ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு, அந்த கொரோனா காலத்திற்கு முன்பு அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சப்போ, அப்ப என்னன்னா, அவரு தேர்ந்தெடுத்த முக்கியமான ஆட்கள் ஒருத்தர் யாருன்னா, மரியாதைக்குரிய இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை, திரு அர்ஜுனமூர்த்தி, தமிழறிவு மணியன் போன்றவர்கள் எல்லாம் அழைத்து பேசி அவர் கட்சி. ஆனா அதற்கு பிறகு நீங்க பாஜக தொடர்பு படுத்தி ரஜினி அவர்களை பற்றியும் பேசும்போது, எனக்கு காவி சாயம் பூசாதீங்கன்னு ஒரே வார்த்தையில அவர் முடிச்சிட்டாரு. அதுதான் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல நடந்தது. நான் என்ன கேக்குறேன், சுருக்கமா செல்வம் அவர்கள்ட்ட, இப்ப அந்த பழைய இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கும் ரஜினி ரசிகர்கள் என்ன மாதிரியான மனநிலையில இருக்கிறாங்க? நீங்க பாஜக ஆதரவுனா இவங்களுடைய வாக்குகள் அங்க போயிருக்குமா? அதான் உறுதியா இன்னைக்கு என்னது கேட்டீங்கன்னா, திராவிடர் இயக்கம் வந்து தோற்று போயிருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கு முன்னால் திராவிடர் இயக்கம் இருந்தது. 1968 அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பிறகு இன்னைக்கு திராவிடர் இயக்கம் தான். திராவிடம் எங்கே இருக்கிறது? எங்கே திராவிடம்? நான் எடுத்துக்கிறேன். நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். நான் எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல நம்ம பேசலாம். நேரம் குறைவா இருக்கு. ஜாக்குவார் தங்கம் அவர்கள்ட்ட இப்ப இந்த அரசியல் இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதுல வந்து ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு வாக்குகள், அவர்களுடைய வாக்குகள் யாருக்கு? அவங்க வயதானவர்களாக இருந்தா கூட ரஜினியோட ஃபாலோவர்ஸ்னா அது தீவிரமா இருப்பாங்க, ரஜினியை வந்து பின்பற்றுறது எல்லா விஷயத்திலையும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில அவங்க யாரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு? வேந்தர் மக்கள் சபைக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஐயாவுக்கு சினிமா தெரியாது, அரசியல் தான் தெரியும். எனக்கு அரசியல் தெரியாது, சினிமா தான் தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். இன்றைக்கு வரைக்கும் 150 கோடி வாங்குற சூப்பர் ஸ்டார் தான். கடைசியாக வந்து ஜெயிலர் பெரிய ஹிட்டு தான். அதாவது ஐயா சொல்கிற மாதிரி வந்து அப்போ வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு படமே வந்து ஒரு 20 தேட்டரு இல்லை 30 தேட்டர் தான் நடக்கும். இப்போ வந்து ஒரே டைமில் 500 தேட்டரு 1000 தேட்டர் போடுறதுனால அது ஒரு வாரம்னு போகுது. ஆனால் படம் வெற்றி தான் அவருக்கு. அரசியல் அவர் வந்து ஓட்டு யாருக்கு போடுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஏற்கனவே அவர் வாய்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த பக்கம் அப்போ டிஎம்கே ஜெயிச்சது உண்மை தான். அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு, ஜெயிக்காது உண்மை தான். ஆனால் அவர் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு சில இடைஞ்சல்கள் இருந்துச்சு. இந்த அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தாரு. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் ரஜினி கூட ரொம்ப நெருங்கி பழகினால நான் சொல்கிறேன். ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைப்பார். ஐயா சொன்ன மாதிரி ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துச்சுனால அந்த கூட்டம் அவருக்கு பிடிக்காத போது நம்ம வந்து இதில் வந்து தேவையில்லாமல் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அவருக்கும் உடம்பு வேறு சரியில்லாமல் போச்சு. அந்த அளவு வேணான்னு விட்டுட்டார். ஆனால் அவர் வாய்ஸ் கொடுக்கல. இருந்தாலும் அவர் ஓட்டு வந்து முன்னாடி இருந்த காலம் வேறு, இப்போ இருக்க காலம் வேறு. இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கட்டு போட்டுட்டாரு, ஜெயிச்சாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அவருக்கு வந்து பெரிய வாய்ஸ். ஏன்னா அவர் வந்து ஒரு வள்ளலாக இருந்தார். எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாரு, யாருனாலும் சரி கட்டி பிடிச்சிக்குவார். அவர் நீங்கள் யாராலும் தெரிஞ்சாலும் சரி தெரியலாலும் சரி தோள் மேலே கை போடுவார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் நேரில் இருந்திருக்கேன், அதனால் தெரியும். அப்போ ஊடகம் இந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி எல்லாரும் ஒரு டிவி வச்சுருக்காங்க, ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும் டிவி வச்சுருக்காங்க. அதனால் யாரை என்ன பற்றி சொல்லணுமோ, நல்லது சொன்னாலும் சரி கெடுதல்னாலும் சரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மக்களுக்கு போய் மண்டையில் உறுத்திக்கிட்டே இருக்குது. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சரியா, அது அவங்க பரவாயில்லையா இவங்க பரவாயில்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்களே வழியே. ரஜினி சார் சொன்னால் ஓட்டு போட்டிருப்பாரான்னு கூட எனக்கு டவுட் தான். ஏன்னா அவர் சொன்னால் கூட அவங்களுக்கு சுயமாக யோசனை பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இந்த இதில் படித்தோம், இது வந்து போடலாமா வேண்டாமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அதனால வந்து அவர் போட்டது சொல்லியிருக்க மாட்டாருங்கிறத விட சொன்னால் கூட போட்டிருப்பாங்களாங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா அவர் வந்து ஒதுங்கிட்டார். எனக்கு வந்து அரசியல் வேண்டாம், நான் வந்து சினிமாவிலே இருக்கிறேன் அப்படின்னு போதும். இப்போ அவங்க பொண்ணு கூட சொன்னாங்க இடையில சனாதனங்கிறது எங்கள் அப்பாவுக்கு இல்லை, அதனால தான் இந்த படம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு பக்தர், ஒரு சித்தர். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சமீபத்தில் போய் பார்க்கும்போது அவர் பேசும்போது அவர் ஒரு சித்தர் மாதிரி அந்த லெவலில் தான் இருக்கார். அதனால் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதானே வழியா. யார் ஓட்டு போடணும், அவர் யாருக்கு ஓட்டு போட்டாருங்கிறத தெரியாது. அவர் அந்த தொகுதியில் யார் நல்லவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க.
இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் தொகுதியில் யார் நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். நம்ம தொகுதி ஒவ்வொருத்தரும் அதானே பார்ப்போம். இந்த டீச்சர் நல்ல டீச்சரா இல்லை வந்து அவர் நல்லவங்களா அதான் பார்ப்போம். அந்த மாதிரி பார்த்து தான் அந்த போட்டு மனநிலைக்கு வந்துட்டாங்க மக்கள் வந்துட்டாங்க. மக்கள் அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. அப்ப இன்னமும் ரஜினி ரசிகர்கள் அவரை பின்பற்றி சொல்லணும், அவரோட வாய்ஸை எதிர்பார்க்கணுங்கிற காலகட்டம் தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கறத இல்ல எடுத்துக்கலாமா? அவரே சொல்லிட்டார்ல, நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல. அதனால அந்த 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 அவர் கூட இருந்தவங்கலாம் அவரோட தீவிர ரசிகர்களா இருக்காங்க. ஆனா அரசியல்ல கிடையாது. சரி, நான் எடுத்துக்கிறேன் இந்த பார்வையை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வேந்தரின் மக்கள் சபை. ரஜினி விஜய் ரசிகர்களின் ஓட்டு யாருக்கு கிடைத்தது என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜாக்குவார் தங்கம் தொடர்ந்து பேசலாம். ஐயா வந்து ஒரு கருத்து சொன்னாங்க பெருந்தலைவர் காமராஜரை பற்றி. அவர் வந்து கட்சியை தடை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதா சொன்னாங்க. அது வந்து பேப்பர்லாம் நியூஸாக வந்துச்சா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஐயா வந்துச்சா? அப்படி பேப்பர்ல வந்துச்சா? நேரு மறுத்தார்.
இல்லை அப்படி பேப்பரில் வந்துச்சா? ஆமாம், செய்தி பெரிய செய்தி, பெரிய செய்தி. அப்படியா? 3 தடவை போனார். எனக்கு தடை செய்யணும்னு போனார். தடை செய்யணும். அவர் வந்து பிரதமராக இருக்கணுங்கிற தகுதி வரவங்க கூட நான் பிரதமராக இருக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு பெருந்தலைவர். அதே மாதிரி வந்து ஆட்சியில் கூட அவர் விட்டுட்டு இப்போ தான் போனார். அவர் வந்து எனக்கு ஆட்சியே வேண்டாம், நான் வந்து கட்சியை பார்த்துக்கிறேன்னு ஆட்சியை விட்டு போனவர். அவர் சொல்லியிருக்காராங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணுங்கிறக்காக தான் நான் ஐயா கிட்ட பேசணும்னு சொன்னேன். அதிகபட்சம் அவர் இருக்காது. ஏன்னா வந்து அவர் எதுவுமே கொண்டு போகல. மக்களோட அழுத்தத்தின் காரணமாக தான் பிரிவினை கேட்டால் தடை செய்யணுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பிரிவினை கேட்டால் அது வேற. அதாவது தடை செய்யறதுக்கு ஒரு காரணத்தை கொடுங்கன்னு போது இந்த காரணத்தை யாருமே எந்த நாட்டையும் கேட்க முடியாது. அந்த காரணத்தை கொடுத்தாங்க. கொடுத்ததுனால தான் பிரிவினை கேட்டால் தடை அப்படிங்கிறத சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரி, காந்தராஜ் அவர்கள்ட்ட அப்போ விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பித்தார் விஜய் அவர்கள். 2026 தான் எங்களுக்கு இலக்கு, அந்த தேர்தல் தான் இலக்கு அப்படின்னு. இப்போ அவங்க வந்து இதுல எதுலையும் பங்காற்றல. அப்ப அந்த ரசிகர்களுடைய ஓட்டுன்னு இருக்கும்ல, அப்ப அவங்களுடைய ஓட்டு யாருக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்? அவர் யாருக்கா போட்டுன்னு சொன்னாரா? ஏன்னா நீங்கள் எது கேட்டாலும் நீ அதை தேடி பிடிச்சி படிச்சிங்க அப்படிங்க. நான் தேடி பிடிச்சி படித்து கூட அவர் வந்து யாருக்கும் இவங்களுக்கு போடுன்னு சொன்ன மாதிரி தெரியல. அவர் ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க. என்னது, என்ன விசில் போட என்னமோ ஒரு பாட்டு. அந்த பாட்டை போட்டு எனக்கு காட்டினாங்க. அதில் வந்து ஷாம்பெயின் நான் சொன்னதை கேம்பெயின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாரு. ஏன் அது மாதிரி சொல்லணும்? ஒரு கட்சி ஆரம்பிச்சிடும், ஏன் அது மாதிரி சொல்லணும்? ஆமாம், கேம்பெயின் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நான் ஷாம்பெயின் சொன்னதை கேம்பெயின் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது இன்னும் ஒரு அரசியலுக்கு வரதுக்கு அவர் தயாராக இல்லைன்னு தானே அர்த்தம். நான் ஷாம்பெயின் தான்ப்பா சொன்னேன், நான் கேம்பெயின்னு சொல்லுவேன். என்னத்துக்கு அந்த மாதிரி சால்சாப்பு சொல்கிறீங்க? அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க, கொடியெல்லாம் போட்டாச்சு, கொள்கையெல்லாம் அறிவிச்சாச்சு, அதில் கட்சி உறுப்பினர்கள்லாம் போட்டாச்சு, 70 லட்சம் பேர் சேர்ந்துட்டு தான் வேறு சொல்கிறீங்க. இவ்வளோ பேத்துக்கு நீங்கள் அது இவ்வளோ சொல்லிவிட்டு நான் ஷாம்பெயின் சொன்னதை நீங்கள் ஏன் கேம்பெயின்னு சொல்கிறேன்னாக்கா இன்னும் நீங்கள் அரசியலுக்கு வரதுக்கு தயாராக இல்லைன்னு தானே அர்த்தம். என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். உங்களுக்கு வேறு மாதிரி புரிஞ்சிருக்கலாம். ஏன் அப்படி சொல்லணும்? ஆமாம், நான் கேம்பெயின் தான் பண்ணியிருக்கிறேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கலாம்ல. இந்த கட்சிக்கு போடாதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம். இல்லை, உங்க இஷ்டத்தை போல போட்டுங்கன்னு சொல்லாமல. ஆக அவருக்கு கட்சி ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு பேரெல்லாம் வச்சு ஒரு கம்பெனியெல்லாம் இது பண்ணி பூஜையெல்லாம் போட்டுட்டு விட்டுட்டார், அவ்வளோதான். இல்லை, உங்கள் தொகுதியில் யாரு நல்லவர்கள் யாருங்கிறத பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத நான் கூட தான் சொல்கிறேன். இதை நான் கூட தான் சொல்கிறேன். என் வீட்டில் இருக்கவங்களும் நான் சொல்கிறேன். என் வீட்டில் இருக்கவங்களே இப்போ என் பேச்சை கேட்டாங்களா எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு அர்த்தம். ஒரு அரசியல் தலைவராக வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவர் சொல்ல வேணாமா? என்னுடைய கட்சி 70 லட்சம் பேர், ஒருத்தர் 2 பேர், 70 லட்சம் பேர் ஒரு தொகுதியினுடைய இதையை திருப்பக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக இருக்கிறதா அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நீங்களாம் கூட ஓகே, ஆமாம் 70 லட்சம் பேர் சேர்ந்து போய்ட்டு தான் சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு அவரை பற்றி சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இருக்கவர் என்னுடைய ரசிகர்கள்லாம் இவருக்கு போடுன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? எங்கேயாவது சொன்னாங்களா? நான் பார்க்கல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுங்க. அதுதான் 2026 யாருக்கு போட்டிருப்பாங்கன்னு நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. இப்போ பேசும்போது அவர் ஆரம்பத்திலே சொல்லும் போது பெரியார், அம்பேத்கர் இவங்களுடைய புத்தகங்களை எல்லாம் படிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா உங்ககிட்ட, இப்ப திராவிட சிந்தனையோட அவர் போற மாதிரி இருக்கா? அப்ப அந்த ரசிகர்களுடைய ஓட்டு அந்த திராவிட இயக்கங்களுக்கு விழுமா? இன்னொரு பக்கம் யாரு காசு கொடுக்கறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து திரும்ப சொல்லி. போன தடவை அவர் வந்து அவருடைய சைக்கிளுக்கு கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வந்தார் ஓட்டு போடுறதுக்கு. அது வந்து திராவிட இயக்கத்துக்கு திமுகவுக்கு ஆதரவு அந்த மாதிரி தான் அன்றைக்கி எல்லாரும், நீங்கள் எல்லாருமே அது மாதிரி தான் சொன்னீங்க. எங்களையும் சேர்த்துக்க. இந்த தடவை அவர் வந்து ஓட்டு போட்டதே எப்படி போட்டார், எப்போ போட்டார்னு தெரியல. ஒரு அடிதடிலாம் நடந்ததாக சொன்னாங்க. நான் அதை பார்க்கல, நான் கேள்விப்பட்டேன். அவர் போட்ட போது கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது. அப்படி துபாயிலேருந்து வந்து போட்டு போனாருனாங்க. அது மாத்திரம் தான் மற்றபடி உடம்புல எல்லாம் பிளாஸ்டர்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வேற சேனலில் இது பண்ணுவேன், கேட்ட தகவல். உடனே இதை தேடி பிடிச்சா எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்காதீங்க. அதுக்காக இவ்வளோ விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் காதல் உளுந்துருச்சு. உடனே கேட்பீங்களே, தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிக்கல சார், அதுக்காக இதை சொன்னேன். அதனால் வந்திருக்காரு, இது பண்ணார். குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே. இந்த கட்சிக்கு போடுங்க, அந்த கட்சிக்கு போடுங்க. ஆகவே பிரியப்பட்டவர்களே, உங்களுக்கு யார் நல்லவர் என்று தெரிகிறார்களோ, யார் உத்தமர்கள் என்று தெரிகிறார்களோ, யார் சத்தியசீலர்கள் என்று தெரிகிறார்களோ, யார் உங்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று தெரிகிறார், அவர்களுக்கே உங்கள் ஓட்டு சென்று அடைவதாக அப்படிங்கிற மாதிரி பைபிள் வாசகம் மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இதில் என்னமா இருக்குது? இதை கேட்டுக்கிட்டு அவங்க கட்சிக்காரர்கள் எல்லாருமே சரி நான் போட்டுக்கிறேன் விட்டுறியான்ட்டு போயிருப்பாங்க. அவ்வளோதான் இருக்குது.
சரி, ஜாக்குவர் தங்கம் அவர்கள்ட்ட அப்போ இந்த அரசியல் ரீதியா நம்ம பார்க்கும்போது ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த முறையே அவர் களம் காணல அப்படிங்கிற விமர்சனமும் இருந்தது. 2024 தேர்தலையே அவர் வரல அப்படின்னு. இப்ப காந்தராஜ் அவர்கள் சொல்ற மாதிரி எந்த வாய்ஸும் அவர் கொடுக்கல, ஒரு அமைதியாகத்தான் இருக்காரு. ஏன்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தான் நம்ம களம் காணணும், அதை நோக்கி தான் நம்ம செல்லணும் அப்படின்னு. அப்ப இந்த இடைப்பட்ட காலம்னு இருக்குல்ல, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, தேர்தல் வந்திருக்கு. அப்போ இவருடைய ரசிகர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது யாருக்கு போகும்? அவருடைய சிந்தனை முதவே சொல்லிட்டாரு அவரு. பெரியார படிங்க, அம்பேத்கரை படிங்க, அதே மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறவங்களுக்கு போடாதீங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமா காமராஜர் சொல்றாரு, அதை விட்டுருக்கீங்க. அது ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, ஏன்னா முக்கியமானது. கண்டிப்பா அதெல்லாம் படிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் போது இந்த அது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா. புக் எழுதல அவரு. இல்ல, பெரியாரை படிங்க, பெரியாரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள், காமராஜரை படியுங்கள். காமராஜர் வாழ்க்கையை படிங்க. காமராஜருடைய வாழ்க்கையே பெரிய புத்தகம், அதை மறக்க முடியுமா? எழுதியிருக்காங்க, அதை யாரும் மறக்க முடியாது. சொல்லுங்க சார். இப்ப அந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்கும் போது இந்த வாக்குகள் ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த ரசிகர்களுடைய வாக்குகள் இதை ஒட்டி யாருக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? ஒரு திராவிட இயக்கங்களுக்கு, திமுக அதிமுக போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அல்லது சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நான் ரஜினி சாருக்கு சொன்ன மாதிரி தான், இவரும் எதுவுமே வாய்ஸ் கொடுக்கல, யாருக்கு போடுங்கன்னு சொல்ல. அவரோட லட்சியம் 2026 தான் எலெக்ஷன், வேறு எதுவுமே இல்லை. அதனால் உள்ள கட்சியை சேர்க்கறது, பலப்படுத்துறது, அவங்களோட அந்த வேலையை தான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே வழியா, மற்றபடி இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னாங்கன்னா நாளைக்கு அதே கட்சியை எதிர்த்து நிற்கிற சூழ்நிலை வரும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தான் போட சொன்னார், இப்போ அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, ஆட்சிக்கு வரக்கு ட்ரை பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவர் யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டார், சொல்ல இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். சொல்லலை, யாருக்கும் அவர் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச அவர் 2026 தான் குறிக்கோள். அவர் ஓப்பனா யாருக்கு போடுங்கன்னு சொல்லலைனாலும் ரசிகர்கள் எந்த சித்தாந்தத்தை பின்பற்றி போட இது ஒரு அனுமானமான ஒரு கேள்வியாக இருந்தாலும் யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போட மாட்டாங்க. தெரியும்ல, அவங்களுக்கு யார் யார் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போட மாட்டாங்க. எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், அதுதான் உண்மை. ஏன்னா ரஜினி சார்னா ரஜினி சாருக்கு நிறையா தொல்லை கொடுத்தவங்க தான் அவர் உள்ள இறங்கினாரெல்லாம் இறங்கியே இருக்க மாட்டார். விஜய் சாரும் அந்த மாதிரி தான் பிரச்சனை, அவருக்கும் சில பிரச்சனைகள் அவருக்கு அவங்க ரசிகர்கள் பார்ப்பாங்க, நமக்கு இவர் தானே தொல்லை கொடுத்தாரு, அப்போ அவருக்கு போடாதம்பாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அது இல்லாமல் இன்றைக்கி எல்லாமே கையில் வச்சுருக்காங்க, எல்லாம் உலகம் ஃபுல்லாக கையில் இருக்குது. யாருக்கு போகணும் யாருக்கு போடணும் அவங்க ஒரு வேளை அவங்களுக்குள்ள அவங்களோட அசிஸ்டண்ட் யாருன்னா சொல்லிக்கலாம், மெசேஜ் போட்டுக்கலாம், நீங்கள் இந்த கட்சிக்கு போடுங்க அந்த கட்சிக்கு போடுங்கன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தா தெரிஞ்சு போடும். ஏன்னா இப்போ என்ன தான் இருந்தாலும் விஜய் சார் சொன்னால் கூட இன்றைக்கி திமுக ஒரு பெரிய ஆலமரமாக இருக்குது, அதிமுக ஒரு ஆலமரமாக இருக்குது. ஏன்னா இவங்க பக்கம் ஒரு பெரிய கூட்டணி இருக்குது, அவங்க பக்கம் ஒரு கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணியை மிஞ்சி ஜெயிச்சு வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த காலம் இல்லை, எம்ஜிஆர் காலம் கிடையாது. இதுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கோம், மக்களாக கலந்துருக்கணும். அவங்களுக்கு இப்போ கேப்டன் விஜயகாந்த் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் விட்டா ஆட்சியை பிடிச்சிருப்பாருங்கிறதுக்கு காரணம்னா, நான் 1977 கேப்டன் கூட இருக்கேன். அவர் எல்லாருக்குமே அள்ளி கொடுப்பார். அதாவது ஏதோ ஒரு கஷ்டம்னா உடனே ஒரு 25 லட்ச ரூபா கொடு அப்படிம்பார். எந்த கஷ்டம்னாலும் பண்ணுவார். அதனால் மக்களுக்கு அவரை பிடிச்சிச்சு. மக்களுக்கு சேவை பண்ண வரவங்க முதல்ல இருந்தே சேவை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ காசு சம்பாதிச்சு பேங்க்கில் போடுறதோ இல்லை சொத்து வாங்கி குமிக்கிறதுலையோ அதில் எந்த விதமான லாபமும் கிடையாது. நம்ம மக்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த மக்கள் மனசில் பட்டுக்கிட்டே இருக்கும், ஓ நமக்கு நல்லது செய்கிறாரு, நல்லது செய்வாங்கன்னு. அது எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி, நான் என்னோட ஒட்டுமொத்தமாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது எப்போமா, அதான் மக்களுக்கு செஞ்சால் தான் யாருமே ஜெயிக்க முடியும், இல்லைன்னா யாரும் ஜெயிக்கலாம் முடியாது. சரி, செல்வம் அவர்கள்ட்ட அப்போ பணம் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வாக்களிக்காதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்போ இந்த முறை யாருக்கு அவருடைய வாக்குகள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? சகோதரி, நான் யாருக்கு வாக்களித்திருப்பார்கள் என்ற அனுமானத்துக்குள்ள, அந்த ஜோதிடத்துக்குள்ள போறதை விட, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை பதிவு செய்து கட்சிக்கு பேர் வாங்கின பிறகு, கட்சி பேர் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரெல்லாம் வாங்கின பிறகு அந்த கட்சி தேர்தலில் பங்கெடுத்திருக்க வேண்டும், அல்லது இந்த கட்சியை இப்ப ஆரம்பிச்சிருக்க கூடாது. என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, அவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கட்சி ஆரம்பிச்சு வேகப்படுத்தி இருக்கணும், அல்லது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து பதிவு செய்து பெயர்கள் எல்லாம் முடிவு செய்த பிறகு 70 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக சொல்லுகிற அந்த கட்சி, ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். 2014 நினைக்க ஆர்கே நகர் தொகுதியில மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க.
அவங்களுக்கு அந்த வழக்குல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ண பிறகு அவங்க வந்து இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க. போட்டியிடும் போது என்னன்னு கேட்டா, திமுக அந்த தேர்தலை புறக்கணித்தது, காங்கிரஸ் அந்த தேர்தலை புறக்கணித்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மகேந்திரன் மட்டும்தான் போட்டியிட்டார். மற்ற எல்லா கட்சிகளுமே தேர்தலை புறக்கணித்தார்கள். ஆனால் அன்னைக்கு மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பதிவான வாக்குகளில் 89% வாக்குகள் வாங்கினாங்க. அது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 89% வாக்குகள்ல திமுக வாக்குகளும் இருக்கிறது, காங்கிரஸ் வாக்குகளும் இருக்கிறது. அன்னைக்கு மகேந்திரன் வெறும் 10,000 வாக்குகள் தான் வாங்கினாரு. அது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் பங்கெடுக்காமல் ஜனநாயக கடமை, ஜனநாயகத்தை அந்த பொறுப்பில் இருந்து விலகி நிற்பது என்பது திரு விஜய் அவர்களை எதிர்காலத்தில் அவர் நான் அப்படி வருவேன் இப்படி வருவேன் என்றெல்லாம் அவர் நினைப்பதை அல்லது அவர் வெளிப்படுத்துகிற அந்த உணர்வுகளுக்கு சரியா இருக்கு எனக்கு தோணல. ஒண்ணு. அது போக திரு விஜய் அவர்கள் எந்த கருத்தை சொல்லல, யாரு அவர் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அதெல்லாம் கூட நான் வந்து அந்த ஆர்வலர்களுக்கு ஜோசியங்களுக்குள்ள போக விரும்பல. அதே நேரத்தில் அது ஜோசியம் அப்படிங்கறத தாண்டி நான் எந்த பாயிண்ட முன்வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப வாக்குப்பதிவு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கூட குறைச்ச இருக்குது. இப்ப இந்த கட்டத்துல இப்ப முதல் முறை வாக்காளர்களா இருப்பாங்க, அந்த மாதிரி வாக்காளர்களுடைய ஓட்டு இப்ப அவங்க விஜயோட ஃபாலோவர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த முறை அது யாருக்கு போகும்? அப்ப யாருடைய வாக்கு சதவீதத்தை அதை பாதிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கா? சகோதரி, என்னோட கருத்து, இன்றைக்கு திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளை மீதும் மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு இரண்டு கட்சிகளையும் தவிர்த்து வேறு ஒரு மாற்று இயக்கம் வராதா, மாற்று இயக்கம் வர வேண்டும் வராதா என்ற ஏக்கமும் வர வேண்டும் என்ற விருப்பமும் ஜனநாயகத்தினுடைய காவல் தெய்வங்களான வாக்காளர் பெருமக்கள்கிட்ட அது இருக்கு, அந்த எண்ணம் இருக்கு. அப்போ திமுக அண்ணா திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க இப்ப வேற வழி இல்ல, ஒரு இளைஞர், படித்த இளைஞர், அதாவது நீங்க அரசியல் கட்சி ஜனாதான பேசி பிரயோஜனம் இல்ல. ஏன்னு கேட்டா எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, எல்லாரும் வீட்லயும் மசூதிக்கு போறாங்க, எல்லாரும் தேவாலயங்களுக்கு போறாங்க. அது இப்போ தமிழ்நாட்டுல வந்து மதம் ஒரு பிரச்சனை இல்லை, ஜாதி ஒரு பிரச்சனை இல்லை, மொழி ஒரு பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா 1967 இருந்து இன்றைக்கு வரை திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருக்கு. ஆனால் எங்கே திராவிடம், எது திராவிடம் கேட்டா சொல்றதுக்கு அவங்களுக்கு பதில் இல்லை. அதனால நிச்சயமாக நான் சொல்கிறேன், இளைய தலைவர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருப்பார்கள். திரு விஜயை பின்பற்றக்கூடிய இளைஞர்களும் திரு ரஜினி அவர்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் வாக்களித்திருப்பார்கள். அதுதான் எந்த அடிப்படையில திராவிடத்துக்கு மாற்றா இத பார்க்கணுமா? இங்க நாம் தமிழர் கட்சி வேற இருக்கு இல்லையா, திராவிடத்தை எதிர்த்து இருக்கிறாங்கல்ல, அது எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் சொல்றீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நான் மறுக்கல. நான் வந்து குதர்க்கவாதம் பேசி என்னுடைய வாதத்திற்கு நான் வந்து வலிமை குறைக்க விரும்பல. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் குறிப்பிட்ட சதவீதம் போயிருக்க கூடும், நான் மறுக்கல. இதே நேரத்திலமா ஒரு முக்கியமான செய்தியை சொல்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும். நேரம் குறைவா இருக்கு. தேர்தல் ஆணையம் இருக்கு பாருங்க, தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தினுடைய குளறுபடிகள் நேற்றைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னா, தேர்தல் ஆணையம் சொன்னது 72% தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 69% வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சில தொகுதிகள்ல குறிப்பா தூத்துக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேற்றைக்கு தேர்தல் ஆணையர், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு அவர்கள் வந்து நேற்றைக்கு தூத்துக்குடி தொகுதியில 70.93% வாக்குப்பதிவு நடந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருப்பது 59.96, 59.96% வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆக தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அளவில் அது பொறுப்பேற்க தவறு நடந்திருக்குன்னு கூட நான் சொல்லல. தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய குளறுபடிகளை செய்திருக்கிறது, அதுக்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்கணும். சரி, நான் இதை எடுத்துக்கிறேன். நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். நிறைவு கருத்தாக காந்தராஜ் அவர்கள்ட்ட விஜயனுடைய வாக்குகள் எங்க போயிருக்குங்கிறது தானே இதை நம்ம அது சுற்று முடிச்சிட்டோம். இந்த குளறுபடிகள் இருக்கு இல்லையா, குளறுபடிகள் வந்து தேர்தல் ஆணையம் செய்யுங்கிறது எதிர்பார்த்து தானே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தாலொழி இந்த தேர்தலில் எந்த மரியாதையும் இல்லை. மற்ற தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீதிபதிகள் மேலும் அமலாக்கத்துறை மேலும் போதைப்பொருள் தடுப்பு துறையின் மேலும் தேர்தல் ஆணையத்தின் மேலும் மக்கள் அவநம்பிக்கையோடு இருக்கிற சூழ்நிலையில் நடக்கிற ஒரு தேர்தல். அதனால தான் மற்ற தேர்தல்களை போல இதில் கருத்து கணிப்புகள் எதுவுமே நம்ம எடுத்துக்க முடியல. தேர்தல் ஆணையமும் வாக்கு எந்திரமும் யாருக்கு முடிவு எடுக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதில் எந்த கருத்துக்களுக்கும் ஜனநாயகம் உறுதியாக இருக்கும். அது மேல நம்பிக்கை வைப்போம். நிறைவு கருத்தாக ஜாக்குவார் தங்கம் உடனே அதை மறுத்து நிறைவு கருத்தாக ஜாக்குவார் தங்கம் நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த ரசிகர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது மொத்தமா நீங்க பார்க்கும்போது சொல்லிட்டீங்க, ரஜினி ரசிகர்களுடைய மனநிலையும் மாறி இருக்குன்னு. விஜய் ரசிகர்களுடைய மனநிலையும் இந்த கட்டத்துல இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போகும்போது எப்படி போகும்? நிச்சயமா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. இப்போ 70 லட்சம் பேர் இப்போ உடனே சேர்ந்திருக்காங்க. நான் பார்க்குற சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட அதில் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ தான் இன்னும் வேலைக்கு கூட போகல, அவங்களாம் நிறையா பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு ஒரு மாசு இருக்குது, அதை மறுக்கவே முடியாது. ஆனால் அதுக்காக இன்னும் நிறையா ஒர்க் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு முதலமைச்சருங்கிற ரேஞ்சுக்கு வரணும்னா பெரும்பாடுபடணும். சும்மா சாதாரண கொண்டு போய் கொடுத்துட மாட்டாங்க. அந்த ஒரு தண்ணியே வாங்க முடியாது கர்நாடகாவில் வந்து. நம்ம ஒரு ஆட்சி பிடிக்கணும் அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. அதுக்கு நிறையா வேலை செய்யணும். அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். எனக்கு இவ்வளோ பையன்லேருந்து எனக்கு தெரியும். அவர் கடின உழைப்பாளி, ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் அவருக்கு வந்து உழைக்கணும், இன்னும் வந்து உழைக்கணுங்கிறது இந்த நம்ம சேனல் மூலமாக அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு சொல்கிறதா தான். நான் அவர் நேரில் பார்க்கும்போது நான் தான் சொன்னேன், உழைக்கணும்னு தான் சொன்னேன். அதை விட மேலே எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். அது மெயின் விஷயம். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை பண்ணார். அவர் எல்லா கஷ்டமும் இருக்கும் உள்ள, ஆனால் வெளியே வரும்போது சிரிச்சிட்டு மட்டும்தான் வருவார். அவர் எதையுமே பார்க்க நேற்று அவர் இப்போ நேற்று விஜய் சார் ஓட்டு போட வந்தப்போ அவர் நிமிர்ந்து கூட யாரையும் பார்க்கல. அது நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. ஏன் அவர் நிமிர்ந்து பார்க்கல, பார்த்து ஒரு கை காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவர் பண்ணார்னா அவருக்கு ரசிகர்கள் நிறையா இருக்காங்க அப்படின்னு என்னோட கருத்து. சரி, இது நிறைவு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். விருந்தினர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜூன் 4ஆம் தேதி யார் யாருக்கு ஓட்டு போட்டால் என்ன வாக்குப்பதிவு சதவீதம் யார் யாருக்கு என்பதெல்லாம் தெரிந்துவிடும். நன்றி, வணக்கம்.